அன்பு நிலைவர ஆசை நிறைவேற இன்பம் நிறைந்தாட ஈடில்லா இந்நாளில் உள்ளத்தில் குழந்தையாய் ஊக்கத்தில் குமரியாய் எண்ணத்தில் ஏற்றம் கொண்டு ஐயம் நீங்கி ஒற்றுமை காத்து ஓர் 100 ஆண்டு வாழ்க வாழ்க என்று அவ்வை வழிகண்டு வாழ மனமாற வாழ்த்துகிறேன். உன்னை பற்றிய சகல விவரங்கள் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தாலும் நீ கூற வேண்டும், செவியார நான் கேட்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய அவா. ஆகையினாலே நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு தகுந்தார் போல பதிலளிக்க தடையில்லையே. என்னைய பற்றி எல்லா முழு விவரம் உங்களுக்கு தெரியும். எப்படி என்னைய பற்றி முழு விவரம் சகல விவரம் தெரியும். முழு விவரம் கொடுத்தல சகல விவரம் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் உன் நாவால சொல்லணும், செவியால கேட்கணும் அப்படிங்கிறிய. கேளுங்க கரப்படும், தட்டுங்க கறக்கப்படும். கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. கேட்கிற விதத்துல கேட்டா தானா வரும், தட்டுற விதத்துல தட்டினா தானா திறக்கும். தாய் சிறந்த கோவிலும் இல்ல, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்ல. முதல்ல ஆரம்பத்தில் நானும் சொன்னேன், நீங்களும் சொன்னீங்க. தாயை விட சிறந்த கோவில் கிடையாது அப்படின்னு சொன்னா தாயை விட சிறந்த கோவில் உண்டு அப்படின்னு. ஏன் இப்படி சொல்ல வரனா, தாய் தந்தை சொன்னதுனால தாய்க்கு ஒரு சிறப்பு இங்க நடந்துச்சு. எப்படி தந்தை சொன்னதுனாலதான் அங்க ஒரு பெண்ணால ஒரு ஆணால ஒரு பெண்ணுக்கு அங்க ஒரு சிறப்பு நடந்துச்சு. என்னை பற்றி சகல விவரம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் உன் நாவால சொல்லணும், செவியால கேட்கணும் அப்படிங்கிறிய. கேளுங்கள் சுவாமி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு எட்டின வரைக்கும் தெரிஞ்சா பதில் சொல்றேன். தெரியல அப்படின்னா நாரதர் மகாமுனிவர் நீங்க வந்திருக்கிற பெரியவங்க, உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று உன்னுடைய அறிவை சிதைப்பதை விட எவர் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சிந்தைக்கு தக்கவாறு ஆராய்ந்து பார்த்தால் பகுத்தறிவு வளரும். ஆக மொத்தத்துல கேள்வி கேட்டா என்ன வளரும்? பகுத்தறிவு வளரும். பெற்றாலும் பிறப்பித்தோன் வித்தையை பேணி கொடுத்தோன், அறப்பெரிய வஞ்சத்திலே அன்னம் பகிர்ந்தோன், சிறப்பின் உபதேசம் செய்தோன் ஆகியோர் எல்லாம் எஞ்சா பிதாக்கள். பிதாக்கள்னா யாரு? அப்பா. நீ யாரு? எனக்கு மக மாதிரி. உனக்கு பகுத்தறிவை கொடுக்கணும். குழலினிது யாழினிது என்பர் நம் மக்கள் மழலை மொழி கேளாதவர். என் பிள்ளை மாதிரி இல்லையாமா நீ? உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா உன் வாயால சொல்லணும், செவியால கேட்கணும் அப்படிங்கிறிய. உன் ஆவால சொல்லணும் அப்படின்னு கேக்குறிய. கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன். அப்படி தெரியல அப்படின்னா நாரதர் மகாமுனிவர் நீங்க தான் சொன்னீங்க, நான் உனக்கு அப்பா மாதிரி, நீ எனக்கு மகள் மாதிரி, உனக்கு தகுந்த பதில் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதனால தெரிஞ்சா சொல்றேன், தெரியல நீங்க வந்திருக்கீங்க, உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அருமையான பேச்சு, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த தன்னடக்கம் ரொம்ப பிடிச்சிருக்குமா உன்ட? அதுதான் வள்ளுவன் சொன்னான், வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னில் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இங்க வந்து வல்லவனுக்கு வல்லவன் உலகத்துல இருப்பான். சரியா? அதே மாதிரி முயலைது அம்பினில் யானை பிழைத்த வேல் எந்தல் இனிதுன்னு பாடுறாரு. அதாவது முயல் வேட்டைக்கு போய் முயலை வேட்டையாடுவதை விட யானை வேட்டைக்கு சென்று யானையை பார்த்து என் ஈட்டியை எரிந்தேன், அந்த யானை தப்பித்து சென்று விட்டது, அதை எரிந்த ஈட்டியனிடம் இருக்கிறதுங்கிறது சிறப்பான். ஆகையினாலே வண்டு பிள்ளி கற்கண்டு மொழி மானே வண்டு பிள்ளி வண்டு பிள்ளி வண்டு பிள்ளி கற்கண்டு மொழி மானே நாடு ஞான நிலந்தானும் நாடு எது? தொண்டை நாடு. ஊர் சிற்றூர். கந்தமலர் கந்தமலர் இந்து கந்தமலர் இந்து முகமாதே கந்தமலர் இந்து முகமாதே தாய் தந்தை ஓதே தகவைய நம்பியப்பா சுவாமி, தகவைய நம்பியப்பா சுவாமி, தந்தை பெயர் நம்பி, உன் பெயர் வள்ளி, தாய் பெயர் நம்பி. கையில வைத்திருப்பது கவன். எதற்காக வந்திருக்கிறது? காவலுக்கு. காவலா? ஆமா. என்ன காவல்? கருந்தனை செந்தனை என்ற காவலுக்காக வந்திருக்க துணை. கருந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தில செந்தில் வடிவேல் முருகனுக்காக வந்திருக்கோம். கையில வச்சிருக்கிறது என்னமா? கவன் வச்சிருக்கேன். எதுக்காக? ஏன் பறவை விரட்ட. நெத்தியில அணிஞ்சிருக்கிறது பட்ட. இவ்வளவு விவரம் ஏன் கிட்ட கேக்குறீல? இருங்க இருமா, இந்த பாருங்க. ஏன் நீங்க தான் கேள்வி கேட்கணுமா? நீங்க தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு சட்டம் கிடையாது. நானும் கேள்வி கேட்பேன். கேட்டியா? நான் என்ன கேட்டேன்? கையில நீ என்னைய பத்தி எதுவும் தெரியணும்னா கேளு. கையில என்ன வச்சிருக்கான்னு கேட்டிருக்கேன். இதுக்கு பேர் கேள்வியா?
உன் கையில வச்சிருக்க பொருள் அது என்னன்னு நான் கேக்குறேன். கவன் வச்சிருக்கேன். கவன் வச்சிருக்க. நெத்தியில என்ன போட்டிருக்க? பட்டை. பட்டை போட்டிருக்க. சைவ மதத்தை சேர்ந்தவங்க அந்த கவன் எதற்கு? பறவையை விரட்டுறதுக்கு. சைவ மதத்தை சேர்ந்தவங்க உயிர் பசியும் புலப்பசியும் செய்ய மாட்டாங்க. பசியோடு வரக்கூடிய பறவையை நீ விரட்டுறிய, விரட்டலாமா? விரட்டலாமே. ஏன் விரட்டக்கூடாது? முருகனுக்காக தினம் வச்சிருக்கிறோம். அது எச்சில் படுக்க கூடாது. ஒரு கோயிலுக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்களா, ஒரு கோயிலுக்கு ஒரு பொங்க வைக்கிறோம் அப்படின்னா கோயிலுக்கு அப்படி வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொங்க வைக்க போகும்போது அதை வந்த உடனே எடுத்து எச்சில் பட்டு அந்த சாமிக்கு வச்சு படைக்க முடியுமா? அதனாலதான் அந்த தினைய கொய்தரக்கூடாதே பறவைகள் அப்படின்னு நினைச்சு அதனால நான் காவலுக்காக பறவை விரட்ட வந்திருக்கேன். அதாவது ஆக இறைவனுக்கு எச்சில் பட்ட பண்டத்தை வைக்க கூடாது, அதனால படைக்க கூடாது. எச்சில் பண்டங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? தெரிஞ்சுக்கிறீங்க, எச்சில் படுறது எப்படி இறைவன் வந்து ஏத்துக்குவாரு? ஏன் ஏத்துக்கறல? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் உன்னப்பன் உன்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தன்மை வாவென்ற வாங்கருணை சுண்ணப்பன் நீற்றாருக்கே சென்று ஊதாய் கோத்தும்பின்னு பாடுறான். யாரு? கண்ணப்ப நாயனாராகப்பட்டவன் திண்ணனா இருக்கின்ற பொழுது சிவனுக்கு என்ன கொண்டே படைச்சான்? வாயில அவனுக்கு அபிஷேகத்துக்கு வாயில காவிரியில தண்ணி எடுத்து வாயில எடுத்து கொண்டே கொப்பளிச்சான். யாருக்கு? அந்த வேதியருக்கு காட்சி கொடுத்தாரா? இவனுக்கு திண்ணன் என்ற கண்ணப்பனுக்கு காட்சி கொடுத்தாரா? எச்சி பண்ட என்ன இதுல மான்கறியில எந்த கறி நல்லா இருக்குன்னு கொண்டு போய் படைச்சான். சாப்பிட்டு பார்த்து படைச்சான். தலையில சூடுன பூவை கொண்டு போய் படைச்சான். யாருக்கு? வேதியர் மிக தூய்மையா மிக அழகா ஆகம விதிப்படி மந்திரங்கள் ஓதி வழிபாடு செய்த வேதியருக்கு காட்சி கொடுக்கல. ஒரு விஷயம் சாமி, அப்ப எச்சில் பண்டங்களை இறைவன் ஏத்துக்கலையா? ஏன் ஒரு விஷயம் எச்சில் பட்டா ஏத்துக்குறமா இல்ல? அங்க சிவனுக்காண்டி கொண்டு கண்ணப்பன்ற திண்ணப்பன்ற கண்ணப்பனார் கொண்டு கொடுத்தாருல அப்படிங்கறிய ஒரு விஷயம் தெரியுங்க. அவர் வந்து தெய்வம்னா என்னன்னு தெரியாது, எப்படி சாமினா அவருக்கு தெரியாது. தெரியாம அவர் வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா மான் வேட்டைக்கு வர்றாரு. அப்படி மான் வேட்டைக்கு வரும்போது மலையில மான் வேட்டைக்கு வராரு. அப்படி வேட்டைக்கு வரும்போது மான் வேட்டையில பன்றி வேட்டாடு வர்றாரு. அப்படி அந்த வேட்டைக்கு வரும்போது அவர் என்ன நினைக்கிறாரு? தெய்வம்னா தெரியாது. பாக்குறாரு, அங்க பார்த்த உடனே சிவலிங்கத்தை பாக்குறாரு. அப்படி லிங்கத்தை பார்த்தோன்னு நினைக்கிற நம்ம பார்க்கவே இல்லை, என்னன்னு தெரியலையே அப்படி நினைச்சு பார்த்து அவர் என்ன நினைக்கிறாரு? லிங்கத்தை பார்த்தோன்னு அவருக்கு தெய்வமா தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்றாரு? இந்த தெய்வம் பற்றா இருந்தவர் அவர் எப்ப பார்த்தாலும் என்ன செய்வார் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் தினந்தோறும் அவர் வேட்டைக்கு போறவர். நீங்க சொன்ன மாதிரியே தினந்தோறும் வேட்டைக்கு போறவர். வேட்டைக்கு போறோம்னா பன்றி வேட்டையை மட்டும்தான் அவர் ஆடுவாரு. அப்படி இருக்கும்போது என்ன நினைக்கிறாரு? அவர் தெய்வத்தை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. சந்தோஷம் தாங்காம அவருக்கு தெரியாம என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பன்றி வேட்டையாடி அவரை கொண்டு வந்து சுட்டு அதுக்கு வச்சு அங்க சிவனுக்கு படைக்கிறாங்க. எப்படி? சிவனுக்கு அங்க படைக்கிறாரு அவரு. அதனால அவர் தெரியாம அதை பண்றாங்க. அதனால நீங்க அங்க அவர் கொடுத்தாரு, ஏன் இதை நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்க கூடாது. தமிழுக்கு தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். எப்படி? தமத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். நான் கேட்கலாம், அவருக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும். நான் உன்னை மிரட்டல, கையில கவன் வச்சிருக்க, அதுக்கான விளக்கம் கேக்குறேன். விரட்ட கூடாது. அவருக்கு தெரியலையா? கண்ணப்பனுக்கு தெரியல. சரி, பாலாபிஷேகம் பண்ற அது எதனோட எச்சிலு? தேனாபிஷேகம் பண்ற அது எதனோட எச்சிலு? அதெல்லாம் இறைவன் ஏத்துக்கறலையா? அன்பே சிவம் சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை அணிஞ்ச நீ பறவையை விரட்டக்கூடாதுன்னா விரட்டக்கூடாது. ஒரு விஷயம் தெரியுங்க சாமி, நீங்க சொன்னீங்க அங்க பால் அவசியம் பண்றோம் அப்படின்னு. ஒரு மாடு ஈன்ற உடனே கண்டு குட்டி பால் குடிக்குது. அப்படி பால் குடிக்கும் போது என்ன பண்றாங்க? முதல்ல பால் குடிச்ச உடனே போய் மாறல அந்த பாலை பீச்சுறவா கிடையாது. அங்கேயும் மடும தண்ணியை விட்டு அலசி அங்கேயும் எச்சில் இல்ல தூய்மை ஆகுதுன்னு சொல்றீங்க. அங்கேயும் அதனாலதான் பால் அவசியம் பண்ண முடியும். அதனால மாடு வந்து வாய் கன்று குட்டி வந்து வாய் வச்சதுனால அப்படியே போய் பால் அவசியம் பண்ண. தேனாபிஷேகம் பண்றீல, தேனோட எச்சில் இல்லையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் கலங்கி வாடினேன் என்று சொன்னாரே வள்ளலாறு. சரி, எப்பேற்பட்ட அந்த சைவ மதத்துக்கு இழிவுபடுத்தக்கூடிய விதமா நீங்க பறவையை விரட்டுறது தப்புமா? என்னதான் சொல்ல வர்றீங்க? பறவையை விரட்ட கூடாதுன்னு சொல்றேன். பறவையை விரட்ட கூட எங்க அப்பா சொன்ன வேலையை நான் செய்யறேன். நீங்க எனக்கு சட்டம் போடுறீங்க. நீங்க எனக்கு பெரிய ஆள் கிடையாது, சரியா? நான் வச்சாதான் இன்னைக்கு ஆளு. எப்பொழுது ஆமாண்ணா ஆமாதான் நான் ஆமா போட்டு போற சாமி தான் எனக்கு பிடிக்கும். என்னைய மிஞ்சி பேசினா எனக்கு பிடிக்காது. வேற எவனாலும் கிடப்பேன், அவன்கிட்ட பாத்துக்க. நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க சொல் கேட்பது நன்று, நல்லாரோட இணங்கி இருப்பது நன்று, நல்லாரோடைய உரைப்பது நன்று. நல்ல உள பார்க்கணும். எப்படி? நல்ல உளோட பேசணும். நல்ல உள பார்த்தாத்தே யாரு என்ன எப்படி அப்படி விவரம் தெரிஞ்சுக்கலாம். பேசணும், நல்ல உளோட பேசணும். பழகத்தை எல்லாமே தெரியுமா? எப்படி? பேசத்த எல்லாமே தெரியும். நல்ல கெட்ட அப்படின்னு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன்னு கெட்ட விஷயத்தை ஒதுக்கிடணும். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். தவத்துக்கு ஒருவர் இருந்தா தான் தவம் பண்ணலாம். எப்படி?
தவத்துக்கு ஒருவர் இருந்தா தான் தவம் பண்ண முடியும். தமிழுக்கு இருவர் இருந்தா தான் பேசலாம், தமிழ் உரையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இல்லையா அப்படின்னு தமிழுக்கு தவத்துக்கு ஒருவர் இருந்தாரு. அப்படின்னா துர்வாச முனிவர் இருந்தாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல, நான் அப்படி பேசி வர்றேன். துர்வாச முனிவர் இருந்தாரு. கடைசியா உங்களுக்கு ஒரு புள்ளி வைப்பேன், வைக்காம போக மாட்டேன். அப்படின்னா துர்வாச முனிவர் இருந்தாரு. துர்வாச முனிவர் என்ன பண்றாரு? தவம் பண்றாரு. இந்த முனிவருக்கு பூரா தவம் பண்றவங்க எப்படி தவம் பண்றவங்க. அப்படி என்ன பண்றாரு? அந்த முனிவர் இங்க தவம் பண்றாங்க. ஒரு சின்ன புள்ள, விவரம் தெரியாத புள்ள, அப்படி ஓடி ஆடி அப்படி விளையாடுறாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க? இந்த சின்ன பொண்ணு, இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த முனிவர் இதை தெரியாம, தவம் பண்ண தெரியாம மூக்குல கட்டவரல கொண்டு விட்டுட்டாங்க. கட்டவரல விட்டோன்னு அவர் கோவம் வந்துருச்சு முனிவருக்கு. எப்படி இந்த முனிவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு? நான் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, இந்த தவத்தை கலைச்சாயில நீ, அதனால நான் என்ன சொல்றேன், நான் ஒரு சாபத்தை கொடுக்குறேன். இங்க சாபத்தை கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு? எந்த என் தவத்தை கலைச்சதுனால மூக்குல கட்டவரல விட்டுட்டியே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு? அந்த கட்டவரை உனக்கு இரும்பா மாறினோம்னு இங்க சாபம் கொடுத்துட்டாரு. சாபம் கொடுத்தோன்னு அம்மா நினைச்சாங்க. யாரு அந்த அம்மா? யாரு அந்த அம்மா? கைதேவி. அவங்க என்ன நினைச்சாங்கல்ல, சின்ன புள்ள, விவரம் தெரியாத புள்ள, சாமி விவரம் தெரியாத புள்ள, நான் அப்படி பண்ணிட்டோம்னு எனக்கு இதனால ஒரு சாபத்தை கொடுத்துருக்கீல, இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சாமி கிட்ட கேட்கறாங்க அந்த அம்மா. உங்களை சொல்ல சாமி, நீங்க நாரதர் மகாமுனிவர், உங்களுக்கு பொம்பளையே பிடிக்காது, உங்களுக்கு பொம்பளையே பிடிக்காது, பொம்பளையால தான் குரங்கு மாமா மாறினி, அது ஒரு விஷயம். ஆமா, ஏன்னு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த அம்மா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒரு சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளைன்னு சொன்னதுனால ஒரு சாபத்தை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு அந்த அம்மா கதறி அழுகுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த முனிவர் ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும்போது, என்னைய நீ நினைக்கும் போது, அப்போ அந்த கட்டை வர இரும்பா மாறும்னு சொல்ல. சரி, அந்த அம்மாக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அதனால அன்னைக்கு போருக்கு போகும்போது, அன்னைக்கு தசரன உயிரை யார் காப்பாத்தினது? மனைவி கைதையை காப்பாத்தினா. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ராமன், லட்சுமணன், சீதை, இந்த 3 பேரும் எங்க போறாங்க? வனவாசம் போறாங்க. ஆமா. எத்தனை வருஷமா வனவாசம் போறாங்க? எத்தனை வருஷம் சொல்லுமா, நீ தானே பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, சொல்லு. சரி, அப்படின்னா வனவாசம் போறாங்க. அப்படி வனவாசம் போகையில என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்றாங்க, வனவாசம் போகையில அந்த நகை போட்டிருக்க பொன் பொருள் எல்லாமே இங்க கலட்டி வச்சுட்டு போகணும் இங்க சொல்லிட்டாங்க. அங்க சீதை கலட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. அங்க சீதை கலட்டி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல. ராவணேஸ்வரர் சீதையை கடத்திட்டு போனாங்கல்ல, ஒவ்வொரு பொருளா போட்டுக்கிட்டு போனோம்னு சொன்னாங்களே, அங்கதான் பொருளை கலட்டி வச்சுட்டு போயிட்டாங்க மொத்தத்துல. இங்க எப்படி பொருள் வந்துச்சு? எப்படி அங்க பொருள் போட்டிருந்த பொருளை பூரா பொன் பொருள்னு சொல்லி எல்லாத்தையுமே கலட்டி அங்க வச்சுட்டு போயிட்டாங்க அந்த நகையை. ஆனா திருப்பி இந்த அம்மாவை சிறை எடுக்கிறார் ராவணேஸ்வரன். அப்ப இங்க நகையை கலட்டி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அப்ப அங்க அந்த நகை எப்படி வந்துச்சு? ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு பொருளா போட்டுட்டு போறதுக்கு விவரம் சொல்லுங்க பாப்போம். நீங்க இவ்வளவு சட்ட ரூட்டு பேசுறீங்க, நான் சொல்றத நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்க வரல அப்படிங்கிறீல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். உன்னிட்ட நான் என்ன கேட்டேன்? என்ன நீங்க கேட்ட ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? கவன் வச்சிருக்க, விரட்டக்கூடாது, தவறு அப்படின்னு சொல்றேன். அத உனக்கு தத்துவம் சங்கம் இல்லாம சபைக்கு வரக்கூடாது, அங்கம் இல்லாம அவக்கு எதுக்கு வந்துருங்க? பேசினா கடுப்பாயிருவேன். என்ன மிரட்டறீல? என்ன கட்டை வச்சு மிரட்டறீல? எனக்கு இந்த கட்டைய பிடிக்கிற ஆளுகளை பார்த்தாவே எனக்கு முதல்ல பிடிக்காது. எனக்கு இந்த கவன் பிடிச்ச ஆளுகளை அப்படி பட்டுக்கிட்டு அது உங்களை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு பிடிக்குது முதல்ல. சொல்றா கதை. துர்வாசர் தவம் பண்ணாராம், ஒரு பொம்பளை புள்ள ஓடிச்சான், கட்டவரலை இதா மாத்தினாராம். எதாமா? இரும்பா மாத்தினார். அன்னைக்கு போர்ல வந்து யார் போட்டானா? தேரோட்டியா போறது கைகேயி, தசரதனுடைய மனைவி. மூன்றாவது மனைவி, ஆசை நாயகியா கருதப்படக்கூடிய மூன்றாவது மனைவியா? எத்தனாவது மனைவி? அது மூன்றாவது மனைவியா? நான் கேக்குறேன். சரி சொல்லுங்க. தெளிவா தான் இருக்கு. அப்ப கோசலை, கைகேயி, சுபத்ரை 3 பேரும் மனைவிமார்கள். அதுல 2வது மனைவியான கைகேயி என்ன பண்றா அப்படின்னா, தேரோட்டியா போறா. மூன்றாவது மனைவி இல்லையா? 2வது மனைவியா? சரி சரி, எப்படியும் குறுக்கோசன வர்றியா? அப்ப என்ன பண்றா அப்படின்னா, தேர் சக்கரத்துல வந்து அந்த அச்சாணி வந்து உடைஞ்சிருது. போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த போர் நடக்கணும், நடந்தா தான் அந்த நாட்டு மன்னனை, அந்த நாட்டை வந்து கைப்பற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அச்சாணிக்கு பதிலாக இந்த கட்டை விரலை விட்டு என்ன பண்றா? அச்சாணியா பயன்படுத்துறா. வழி பொறுக்க முடியாம இருக்கா.
நல்ல விஷயம். கணவனை காப்பாத்தணும், நாட்டு மக்களை காப்பாத்தணும், இருமா காப்பாத்தணும். நல்ல பொம்பளையா தான் இருந்தா அந்த பொம்பளை. என்னது உனக்கு ஏமா கோவம் வருது? என்ன நல்லவன் தான் இருந்தா அந்த பொம்பளை அப்படின்னா? நல்ல பொம்பளை தான் சொல்றேன். அப்ப தசரதன் இந்த ஆம்பளை என்ன பண்றானா, உனக்கு ஒரு வரம் கேளு, என்ன வரம் வேணுமோ, நான் சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு இந்த நாட்டை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா போதும், நம்ம மக்களை நாட்டை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா உன்னால தான் ஜெயிச்சிருக்கிறோம், அதனால நீ என்ன வேணாலும் கேளு சொல்லிட்டாரு. அப்ப இந்த பொம்பளை என்ன தெரியுமா பண்ணா? எந்த பொம்பளை? கைகைமா. கைய ஒடிச்சு உனக்கு ஏன் இங்க போகுது என்ன? அப்ப கைகை சொல்றா, ஏன் தேவைப்படும் போது கேக்குறேன்னு சொல்லி, சமயம் வரும்போது நான் கேக்குறேன், சமயம் வரும்போது கேக்குறேன். அப்ப சமயம் வருது, ராமனை வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தந்தை ஆசைப்படுறாரு. அன்று இரவு போய் மன்னன்ட்ட கணவன்கிட்ட போய் கேக்குறா அந்த பொம்பளை, என் மயன் பரதன் தான் இந்த நாட்டை ஆளணும், ராம காட்டுக்கு வனவாசம் போகணும் அப்படிங்கிற அந்த வரத்தை பயன்படுத்துறா. இவெல்லாம் பொம்பளையா? அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பயன்படுத்துறானா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான சாதகமான சூழ்நிலையை தன் மகள் என்று நிலை. அவன் வந்து கைகையும் சரி, சுபத்திரையும் சரி, கோசலையும் சரி, 3 பேருமே என்னை ஈன்ற தாயாகவே ராமன் பாக்குறான். ஆனா இவளுக்கு பாருங்க புத்திய. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வனவாசம் போறாங்க. வனவாசம் போகின்ற பொழுது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்தது கோவிலும் இல்லைன்னு சொன்னது மாதிரி தந்தை சொல்ல கேட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ராமன் கிளம்புறான், பின்னாடியே சீதை கிளம்புறாங்க. யார் சொன்னது? தந்தை சொன்னதா தாய் சொன்னாங்களா? தாய் வந்து கேக்குறாங்க, தாய் வரம் கேக்குறா, தந்தை சொல்ல முடியாம சொல்றேன். அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு, குறிப்பறிதல தான் குறிப்பறிதல்னு பேரு, புரிஞ்சுக்கிட்டு போறேன் வனவாசத்துக்கு. போகின்ற பொழுது மர உரி தரித்து முனிவு வேடம் பூண்டு என்ன பண்றாங்க, வனவாசம் போறாங்க. அப்ப இந்த ஆடை அணிகலன் எல்லாத்தையுமே பட்டாடைகள் உள்ளிட்ட அரச கோலத்தை மறுத்து விடுத்து என்ன பண்றாங்க, வனவாசம் போறாங்க. அப்ப அந்த ஆபரணங்களை எல்லாம் இங்கே கலட்டி வச்சுட்டு போயிட்டா, ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா சீதையை வந்து கைப்பற்றிட்டு போறான் புஷ்பக விமானத்துல மேல. அப்ப போகின்ற பொழுது தன்னுடைய கணவருக்கு அடையாளங்களாக அணிகலன்களை போட்டுட்டு போனதா ஒரு கதை வருது அப்படின்னு கேக்குறீங்க தானே உங்க கேள்வி? இல்ல, தசரதன் வந்து சொன்னாங்க, அதனாலதான் கைதை தசரதன் கேட்டாங்க, கேட்டதுனால தற்க சமயத்துல நான் கேட்கிறேன், அப்போதைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டா. அதே மாதிரி கேட்டாங்க கொடுத்தாங்க அப்படின்னு விவரம் சொல்லி வர்றீல்ல. நான் கேட்கிறேன், கைதை தான் ராமனை காட்டுக்கு போக சொன்னாங்களா? போச்சொன்னாங்களா இல்லையா? போச்சொன்னாங்க. ஆனா ஏன் போச்சொன்னாங்க அப்படின்னா, சீதைய ராமனை பெக்காட்டாலும் எப்படி பலத்த பிள்ளையில, அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா, ராமன்னா அவரை பிடிக்கும், யாருக்கு? கைதைக்கு பிடிக்கும். அதனால அவன் என்ன சொல்ற அப்படின்னா, இந்த சிம்மாசனத்துல ராமன் உட்கார்ந்தா தீப்பற்றி எரிஞ்சிடும். எப்படி ராமன் உட்கார்ந்தா இந்த சிம்மாசனம் தீப்பற்றி எரிஞ்சிடும். நம்ம என் மகன் பரதன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து தீப்பற்றி எரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா ராமன் எரியக்கூடாது, ராமன் அப்படி இருக்கக்கூடாது அப்படி நினைச்சுட்டா அவரு காட்டுக்கு போ சொன்னா கைதைக்கு. சரியா? இதனால நான் கேட்டதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. கோகர்ண கதை அப்படின்னே இருக்கு, கர்ண பரம்பரை கதை அப்படின்னே இருக்கு. சரியா? அதனால எது கம்பராமாயணத்தை யாருமா எழுதுனது? யார் எழுதுனது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கம்பர் எழுதுறாரு. எதுக்கு எழுதுனாரு? எதுக்கு எழுதுனாரா? எழுதுனாரா மொழிபெயர்த்தாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லி வாங்க. ஆகையினால என்ன பண்றா அப்படின்னா, வனவாசத்துக்கு செல்லுகின்ற பொழுது அத்திரி முனிவரையும் அனுசுயா தேவையையும் சித்திரக்கூட மலை பகுதியிலே போய் ராமன் சீதை லட்சுமணர் 3 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கின்ற பொழுது சீதையின் பால் கொண்ட அன்பின் காரணமாக அந்த அனுசுயா கற்பிற் சிறந்த ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய அனுசுயா தேவி என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய அணிகலன்களை எல்லாம் சீதைக்கு அணிஞ்சு பார்த்து அழகு பார்க்கிறா. அதன் பிறகு அந்த அணிகலன்களை சீதையே அணிந்து கொள்ளட்டும் என்று பிரியப்பட்ட காரணத்தினாலே அந்த அணிகலன்களை தான் கலட்டி வீசுறாமா. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். இருமா, இதான் உண்மையா? இதான் உண்மைனா? இதான் உண்மையா? உண்மைனா உண்மை இல்லைன்னா மறுத்து பேசு. இதான் சாமி உண்மை. வினாக்கள்ல 6 வகையான வினா இருக்கு. ஆழம் தெரியாம காலை விடாதுன்னு சொன்னேன்.
வினாக்கள்ல 6 வகையான வினா இருக்கு. அறிவினா, அறியா வினா, கொடை வினா, குழல் வினா, ஏவல் வினா, ஐய வினா. சரியா? அறிவினாங்கிறது ஒரு ஆசிரியர் மாணவன்கிட்ட போய் கேட்கிறாம்ல, இந்த குறளுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்கிறான்னா அது அறிவினா. அறியாவினா அப்படின்னா மாணவன் போய் ஐயா அந்த குறளுக்கு அர்த்தம் தெரியல சொல்லித்தாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அது அறியாவினா. கொடை வினா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த இந்த குறளை அவனுக்கு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது கொடை வினா. நீ எந்த வகையான வினாவில் நீ கேள்வி கேட்டான்னு தெரியல. இல்ல இதுக்கு நீ ரொம்ப கவலைப்படுவோமா? இல்ல இல்ல இருமா, உங்ககிட்ட நல்ல சரக்கு இருக்கு. என்ன கேட்டேன் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நல்ல சரக்கு வச்சிருக்காரு சாமியார். தமிழ் சரக்கு, பேசக்கூடிய தமிழ் சரக்கு. கேள்வி கேக்குறது பெரிய விஷயம் இல்ல. என்ன மிரட்டறீல? என்ன மிரட்டறேன்? என்ன மிரட்டறீல? எப்படி நீ கேள்வி கேப்ப? தன்னை பற்றி இருமா, நாரதர் முகத்தை பத்திலாங்க. ஏன் சிரிச்ச முகத்தன்ட்டாங்க. அவர் முகத்தை பத்தில என்ன அப்பாடி என்ன இப்படி போகுது இந்த முகம்? நீங்க வந்த உடனே கிளுகிளுன்னு சிரிச்சிட்டு தானே நீங்க நிந்திய. இப்படி நிட்டாத அப்படி நிட்டாதன்னா நீலாம் ஆளு எனக்கு. நீங்க வச்சால் கிடையாதுனா என்ன வச்சால்? நீ பெரிய ஆளு கேக்கல, அந்த பெரிய ஆளு என்னைய தேடி வந்திருக்கீங்க. என்னைய இருமாகிரமால என்னைய தேடி நீங்க வந்திருக்கீங்க. நீ மணப்பால் குடிக்க வேண்டியதா உன்னைய தேடி வந்திருக்கோம்னு. உனக்கு ஒரு நல்லது பண்றதுக்காக வந்திருக்கேன். எனக்கு என்ன நீங்க நல்லது பண்ண வந்திருக்கீங்க? யார் உங்க அப்பா? எனக்கு என்ன நீங்க நல்லது பண்ண வந்திருக்கீங்க? எனக்கு நல்லது பண்ணா என் தாய் தந்தை இருக்காங்க, என் அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன அப்படி நல்ல என்ன உங்களுக்கு வந்துருச்சு? உங்களுக்கு நல்லது பண்ண ஏன் கத்துறப்ப? தாய் இருமா, தாய் தகப்பன் பண்ணாத நல்லத நான் பண்ண போறேன். என்ன அப்படி எங்க தாய் தகப்பன் பண்ணாத நீங்க பண்ண போறீங்க? ஆமா, என்ன நீங்க பண்ண போறீங்க கேக்குறேன். நீ என்ன இருமா, எனக்கு என்ன தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? என்ன தெரியாது எனக்கு. மோத்த பாத்திராங்க, நான் இப்ப சிரிச்ச மோதல பேசி இருக்கேன். கேள்வியா நகை போட்டுட்டு வந்தாங்களாம், போட்டு முறையோட தட்டல ஒருத்தன். இருமா, முறை தவறி தட்டல ஒருத்தன். நெத்தியில என்னமா போட்டுருக்க? என்ன போட்டுருக்க? பட்டை. பட்டை, முப்பட்டை போட்டிருக்கையில அது யாருக்காக உரியது? அது வந்து சிவனுக்கு உள்ளது. சிவனுக்கு உரியது. நான் அந்த முருகனை நினைச்சு முருகனுக்கு போட்டிருக்கேன். முருகன் நினைச்சு முருகனுக்கு போட்டிருக்க. சரி, சிவபெருமானை நீங்க வழிபடுறீங்க. சிவபெருமானை வழிபடுறீங்களா முருகனை வழிபடுறீங்களா? நான் வந்து முருகனையும் வழிபாடு பண்றேன், சிவனையும் நினைக்கிறேன். அப்பனை மைனமே கும்பிடுறீங்க. ஆமா, அப்படிதானே? ரெண்டு பேருமே வணங்குறேன். சரி, நல்லது. சிவனுக்கு வந்து உருவ வழிபாடு நிறைய இடத்துல கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ வந்து லிங்க வழிபாடு பண்றாங்க. இப்போ வந்து திருச்செந்தூர்ல எடுத்துக்கிட்டேன்னா என்ன, எத்தனை லிங்கம் இருக்கு? அப்படினா 5 லிங்கம் இருக்கு. 5 லிங்கம் இருக்கு. நம்ம காளையார் கோயில்ல எத்தனை லிங்கம் இருக்கு? 3 லிங்கம் இருக்கு. 2 லிங்கம் இருக்கு ஒரு இடத்துல. சிவன்னா ஒரு கோவில்னா ஒரு லிங்கம் தான் இருக்கணும். சரி, இல்ல சாய்ந்த நிலையில இருக்குன்னா அதுக்கு காரணம், நந்தி விலகி இருக்குன்னா அதுக்கு காரணம். இது மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களும் ஆகம முறைப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள் ஒவ்வொரு காரணத்தை தல புராணத்தை சுமந்து நிற்கிறது. சரி, 2 லிங்கம் இருக்கு. ஏன் இருக்கு? ஒரே கோவில்ல கருவறையில 2 லிங்கம் இருக்கு. எதுக்காக இருக்கு? இன்னைக்கு 2 லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்குது, பூஜை இருக்கா? தெரியல, இருக்கா? நம்மள்ட்ட கேக்கையில அப்படி பத்திக்கிட்டு வருது. இல்ல 2 லிங்கம் இருக்குன்னு சொல்லி இருக்கா?